நீங்க இருந்து கிறிஸ்தவத்தை கெடுக்க வேண்டாம், கிறிஸ்துவ ஊழியத்தை கெடுக்க வேண்டாம், இருந்து கிறிஸ்தவ சமுதாயத்தை கெடுக்க வேண்டாம், இருந்து இனி வர தலைமுறையை நீங்கள் கெடுக்க வேண்டாம். அதை விட நீங்க அகித்தே போல நீங்க நாண்டு கொண்டு செத்துருங்களேன். வளர்ச்சி இல்லாத ஒரு குழந்தை அப்படிதான். நான் இப்போ தேனியில் 4 நாள் மீட்டிங் போயிருந்தேன். ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி சபைக்கு வந்தாங்க. வேக வேகமாக ஓடுனாங்க. என்னன்னா, என் குழந்தை பலவீனமாக இருக்கிறது, என் குழந்தை வளராத ஒரு 6 மாத குழந்தையை போல இருக்கிறது. வளர்ந்த குழந்தை தேய ஆரம்பிச்சிட்டு ஒரு வியாதி மூளையில் வந்து அது படர ஆரம்பிச்சோடனே என்னுடைய குழந்தையினுடைய எல்லாமே குறைஞ்சி இப்போ 6 மாத குழந்தை மாதிரி இருக்கிறான். நான் அவங்ககிட்ட சொன்னது அதுதான், உனக்கு இந்த குழந்தை வேணுமா வேண்டாமான்னு ஏதாவது ஸ்டேட்மெண்ட் ஆண்டவருக்கு கொடுத்தியாமா? நீ வெளியே போக முடியல, சாப்பிட முடியல, சந்தோஷமா இருக்கு, எதுவுமே உங்களால் முடியாத நிலைமையில் இருக்கிறீங்க. இந்த குழந்தை வேணுமா வேண்டாமா ஏதாவது ஒரு முடிவு ஸ்டேட்மெண்ட் ஆண்டவருக்கு கொடுத்தியாமா? சொன்ன உடனே அதுக்கு அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. அப்ப நம்ம குழந்தைய பாஸ்டர் மரணத்துக்கு கொடுக்கும்படி சொல்லுகிறார் என்பது அதுக்கு புரியுது. நான் அதான் சொன்னேன், இனி உன் குழந்தை வளர போறது இல்லை, உனக்கு அம்மா யாருன்னு தெரிய போறது இல்லை, சுய சிந்தையில் அப்பா யாருன்னு தெரிய போறது இல்லை, அவனுக்கு முட்டை மஞ்சகரியது முட்டை வெள்ளைகர்னு ஒண்ணுமே தெரிய போறது இல்லை, அவன் கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிறான். அதனால ஆண்டவர்கிட்ட இந்த குழந்தை வளர்ந்து விடுதலையாகி வாழுவதற்கு வழி இருந்தால் கர்த்தர் உதவி செய்யட்டும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்மெண்ட்டை மாற்றுங்க. ஆண்டவரே, என்னோட குழந்தை எங்ககிட்ட இருக்கிறத விட உங்ககிட்ட இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லி ஒரு ஜெபம் பண்ணி அனுப்பினேன். இது கடினம்தான், ஆனால் அதுதான் உண்மை. நீங்க வளராத ஒரு ஊழியக்காரனாக இருந்தால் நீங்களும் நானும் இருக்கிறதுல எந்த அர்த்தமே இல்லை. அதோட செத்துறது நல்லதுன்னு கேட்குறேன். டிக்கெட் வாங்குங்க, 75 வயசு ஆகிட்டு நான் இன்னும் முட்டாள் மாதிரி பணம்னு எழுதி வாங்கிக்கிட்டு கையால் வாங்கிட்டு பேப்பரில் வாங்கிக்கிட்டு இருக்கேன். நான் இருக்கிறத விட செத்துறது நல்லதுன்னு சொல்லுங்கள். கூட்டு போகிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு யாரு? உங்களை அழைச்சவரே கூட்டு போவார், வேண்டான்லாம் சொல்ல மாட்டார். அழைச்ச விட்டு சொல்லுங்க, நான் இன்னும் இருக்க மாதிரி இருக்கிறேன், வளராமல் இருக்கேன், 70 வயசு ஆச்சு, 45 வயசு ஆச்சு, எனக்கு ஆவிக்குரிய ஊழியம் வளர்ந்துருக்கு, சபை வளர்ந்துருக்கு, ஆனால் நான் வளரல, நான் வளர மாட்டேன் போல தெரியுது. ஒரு ஊனனா இருக்கிறத விட செத்துறது நல்லதுன்னு சொல்லுங்கன்ற. அப்படி சொல்ல நமக்கு மனசு வரணும். அப்பதான் ஒரு வளர்ச்சியே வரும். எப்ப நீங்க அடி ஸ்டேட்மெண்ட்டுக்கு போறீங்களோ அப்பதான் கர்த்தர் காரியத்தை ஜெயமாக்கி மாத்தி தருவார். அல்லேலூயா. அங்க ஒருத்தன் நீதிமான் சொல்லிட்டு இருக்க, அவன் வேண்டான்ட்டாரு. இங்க ஒருத்தன் வெளியில நின்று சொல்றான், ஆண்டவரே பாவியா இருக்கிற என் மேல கிருபையா இருக்கிறன்ற அவனை தூக்கி மடியில வச்சுக்கிறார். எப்போ உண்மையான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்களோ அப்பதான் உங்களையும் தேவன் மதிக்க முடியும், கனம் பண்ண முடியும். உலகம் எப்படி வேணாலும் மதிக்கும், உலகம் எப்படி வேணாலும் மதிக்குங்க. இந்த உலகத்திலெல்லாம் இவங்க மதிக்கிறாங்க அவங்க மதிக்கிறாங்க, அதெல்லாம் நமக்கு முக்கியமே கிடையாது. உலகம் ஒரு நாள் மதிக்கும், ஒரு நாள் மதிக்காது. பிரியாணியே பார்க்காதவனுக்கு முத குஸ்கா கொடுத்தா நல்லா இருக்குமா? பிரியாணியை பற்றி தெரியாதவனுக்கு முதல்ல குஸ்கா கொடுத்தா என்னது நல்லா இருக்குமா? ரெண்டாவது அப்படியே நீங்கள் கொஞ்சம் காய்கறி போட்டு மில் மேக்கர் போட்டு ஒரு பிரியாணி கொடுத்தா இது இன்னும் நல்லா இருக்கும்பா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி கொடுத்தா இவன் குஸ்காவை என்ன செஞ்சிருவான்? மறந்துடுவான். அதே மாதிரி ஒரு ஆவிக்குரிய ஊழியக்காரனுடைய வளர்ச்சி இந்த ஆகாரத்தின் மேல் இருக்கிற நாட்டத்துக்கு ஒத்ததாகவே இருந்தால் கூட ஒரு வளரும்.